அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் 2025 கேள்வியை தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கேள்வி என்னென்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எந்த இயர் வந்ததுன்னு கேட்கல, எந்த இயர் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு தான் கேட்குறாங்க. இந்த வார்த்தை கவனிங்க, நடைமுறைக்கு வந்தது. ஏன்னா ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு இயர் ஆகும். ஒரு சில பில்ஸ் வந்து பாஸ் பண்ண உடனே பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. சில பில்ஸ் வந்து பாஸ் பண்ணி லெஜிஸ்லேச்சருக்கு, அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைய கமிட்டிஸ் மூலமாக நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73 வந்து பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி, இது ரொம்ப குரூஷியலான பில்லுங்கிறதுனால எப்படியும் வந்து 1992 கொண்டு வந்தாங்க, சரிங்களா, இந்த பில்லை. ஆனால் நடைமுறைக்கு வந்தது என்ன அப்படின்னா ஏப்ரல் 24, 1993. ஓகேங்களா? இதுதான் ஏப்ரல் 24. இதுதான் வந்து என்னென்னா நேஷ்னல் பஞ்சாயத் ராஜி டே. இதுதான் சொல்கிறோம், நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே. ஓகேங்களா? ஸோ 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 92 தான் கொண்டு வரப்பட்டாங்க. அந்த பில்லாக கொண்டு வந்தாங்க, சரிங்களா, மசோதாவாக கொண்டு வந்தாங்க. லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் அசன் கொடுத்தாதான் அது சட்டமாக மாறும். ஓகேங்களா? அப்படி சட்டமாக மாறி என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, சட்டமாக மாறி நடைமுறைக்கு எப்போ வந்ததுன்னா ஏப்ரல் 24, 1993 தான். ஓகேங்களா? ஸோ 1992 கிடையாது, 1993 தான் ஆன்சர். இந்த ஏப்ரல் 24 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.